என் பிள்ளைகள பொணமாக்குன அந்த குடும்பத்துல ஒரு வாரிசு கூட இருக்க கூடாது. டேய் காளி, ஏதாவது பண்ணுடா. ஏய் 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 வாடா. அம்மா சாப்பாடு கொண்டு வா. சபா அங்க என் புள்ளைய கொண்டவனை விட்டுட்டு இங்க வந்து பொண்டுக மாதிரி தின்றான் பாரு. உன்னை நீ கொல்றியா இல்ல நான் கொல்லவா சொல்லு. இப்படி பேசி பேசிதான் சொத்தெல்லாம் வித்துட்டு இந்த குடிசைக்கு வந்துட்டோம். இன்னும் என்ன செய்ய? என்ன அழிஞ்சாலும் சரி, என் உயிரை போனாலும் சரி, என் புள்ளைய கொண்டவன் உயிரோடு இருக்க கூடாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பொண்டுகா. இப்படிலாம் அவசரப்படக்கூடாது. இப்ப எதுவும் செய்ய வேணாம். கேஸ் உங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். கண்டிப்பா அவனுங்களுக்கு தூக்குதான். இதானே வீடு. இங்க இல்ல, அங்க பார்க்கலாம். என்னென்னமோ நடந்துருச்சு. ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு. முன்னிருந்த ராஜநாயகமா இருந்திருந்தா எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். இது என் பையன் பிரச்சனை, என் பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை. நான் அவசரப்பட முடியாது. என்ன சமாதானமோ எனக்கு தேவையில்லை. என்ன நீலமேகம்? என்னம்மா பெரியவரே உன் வீடு தேடி சமாதானம் பேச வந்திருக்காரு, நீ இப்படி பேசுறிய? கொஞ்சம் யோசிச்சு பேசு. உன் சைட்லயும் 2 பணம் விழுந்திருக்கு, என் சைட்லயும் இழப்பு இருக்கு. இனி இழப்பு யார் பக்கமும் இருக்கக்கூடாது. எனக்கு அரசியல்ல இப்பதான் பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. என் பையனை கான்ட்ராக்ட் அது இதுன்னு செட்டில் பண்ண போறேன். உன் பசங்களை கொன்னது என் பையன் இல்ல, ரவி தான் கொன்னான். அதனால கடைசியா இப்ப ரவியை கொடுக்கறேன். ரவியை இழக்கிறது எனக்கு நஷ்டம்தான். ஆனா இந்த விஷயத்துல அது தப்பே இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து என் பையன் மேல இருக்கிற பகையை மறந்துரு.